கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு சூப்பரான ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. கார்த்தி வந்து தீபா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், பல்லவி வாய்ஸ்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னோன்னா, இல்லை சார் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, இவங்களால் போட்டியில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னோன்னா, ஆமாம் சார் அவங்களுக்கு சிங்கிங் டேலண்ட் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தீபா. ஏன் சார் திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னோன்னே, இல்லை ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி நிச்சயமாக ஜெயிச்சிருவாங்க சார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து கார்த்திக் கரெக்டாக வந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்த வேகத்துக்கு ராஜா பேசுகிறான். என் மாப்பிள்ளை நாளைக்கு ரெக்கார்டிங் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் வந்து பாடிடுவாங்கல்ல, இல்லை ஒரு தடவை ட்ரையல் பார்த்துடலாமா அப்படின்னோடனே, இல்லை வீட்டிலே கூட அவங்க பாடியிருக்காங்க, வாய்ஸ் நல்லா தான் இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் ரெக்கார்டிங்கே டைரெக்டாக பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்கனவே எனக்கு பிடிச்ச வாய்ஸ் தானே அப்படின்னோன்னா கார்த்திக், சரி மாப்பிள்ளை நான் நாளைக்கு தேவையான ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போன்னு பார்த்து இந்த பக்கம் ஐஸ்வர்யாவும் ஸ்வேதா டூப்ளிகேட் பல்லவியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நாளைக்கு ரெக்கார்டிங் ஸ்டூடியோ போகணுன்னு சொல்கிறாங்களே, நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் ஐடியாலாம் உனக்கு கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, எனக்கு தேவையும் கிடையாது, உனக்கு காசு கொடுத்துருக்கதே 10 லட்சம் எதுக்குன்னா கடைசி நேரத்தில் கார்த்திகை வந்து நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திடணும், அந்த தோல்வியை வந்து அவன் வாழ்நாள் பூரா மறக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்கு தான் காசு கொடுத்துருக்கு தவிர நான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ கார்த்திக் கூட ஆஃபீஸுக்கு போயிட்டு கடைசி வரைக்கும் பாட போகிறேன்னு சொல்லிக்கிட்டே தெரியணும், கடைசி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நீ டக்குன்னு எஸ்கேப் ஆகிடணும். அது வந்து நான் எப்படி எஸ்கேப் ஆகிறது ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அப்படின்னா, அதெல்லாம் நீ தான் கண்டுபிடிச்சிக்கணும், அதுக்கு தான் காசு, உனக்கு பாடுறதுக்காக காசு கொடுத்துருக்கு, கடைசி நேரத்தில் வந்து ஏமாத்துறதுக்கு தான் காசு கொடுத்துருக்கு, அதுக்கு மேலே நீ ஏதாவது இப்போ ஏமாத்தினேன்னா நான் வந்து சிதம்பரம் அவர்கிட்ட சொல்லிடுவோம், உனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வேறு எந்த கச்சேரியும் கிடைக்க முடியாத லெவலுக்கு பண்ணிடுவேன் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களை நம்பி தானே நான் வந்தேன் அப்படின்னோன்னு, நானும் ஒன்று மிரட்டணுன்னுலாம் ஒன்றும் பேசலையே, நான் உண்மையே சொன்னேன், கடைசி நேரத்தில் தப்பிக்கிறதுக்கு தானே உனக்கு பாடாமல் இருக்கிறதுக்கு தானே காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சரிங்கக்கா நான் ஆஃபீஸு கார்த்திக் கூட அவர் கூட போகிறப்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து நிச்சயமாக வந்து தீபா வந்து ஒட்டு கேட்டிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து கார்த்திகைக்கு வந்து பாடி கடைசி நேரத்தில் வந்து காப்பாற்ற முடியும். எப்படியும் வந்து தீபா வந்து ஆஃபீஸுக்கு கார்த்திக் கூட தான் ஆஃபீஸில் இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து இவன் எப்படி தப்பிச்சு போகிறதுங்கிறதுக்காக ஸ்னேகா கிட்ட வந்து வழி எங்கே இருக்குது இது மாதிரி கேட்டு கடைசி நேரத்தில் வந்து இப்போது வெளில தப்பிச்சு ஓடிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன தெரிகிறது, நம்ம தோக்க போகிறோமே அப்படின்ட்டு ராஜா வந்து அவங்க தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க பல்லவி, நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு வந்து ராஜாக்கு வந்து கார்த்திகிட்ட சொல்ல போகிறாங்க. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தோல்வியை நான் சந்தித்ததே இல்லைன்னு வந்து கார்த்தி வந்து தலை குனிக்கிற மாதிரி அந்த இடத்துல பதட்டத்தில் இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து தீபா வந்து சார் கார்த்திக் சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கப்ப ஒரு காதில் வந்து தீபா வந்து ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஹெட்செட்டை மாட்டிட்டு தீபா வந்து ஆட்டோமேட்டிக்காக பாடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி பாடிக்கிட்டு இருக்கப்போ வந்து கார்த்தியோட கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தன்னோட பல்லவிங்கிறது நான் தான் அப்படின்னு அந்த வாய்ஸை வச்சு எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க தீபா. இதை வந்து கார்த்தி வந்து நேரடியாக பார்த்துட்டு எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, எப்படி ஏற்றுக்க போகிறாங்க தீபாவை அப்படிங்கிறது தான் வந்து அப்கமிங் ட்ராக்காக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக தீபா வந்து பல்லவிங்கிறது தெரியணுன்னா கீழே வந்து எல்லோரும் தெரியணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து பரபரப்பாக உண்மை தெரியும்னு தான் நானும் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.